உலகத்துல நீங்க போகவே கூடாத ரொம்ப மர்மமான இடம்னு பார்த்தா அதுல இதுவும் ஒண்ணு. இத ஹோட்டல் ஆஃப் சூசைட்னு கூப்பிடுவாங்க. சரியா 1923 இந்த ஹோட்டல்ல டீக்வெண்டமா ஃபால்ஸுக்கு பக்கத்துல பிரம்மாண்டமா கட்டப்பட்டது. அதுல அன்னைக்கு தேதியில பெரிய ஆளா இருந்த நிறைய பணக்காரங்க மட்டுமே வந்து தங்குவாங்களாம். ஆரம்பத்துல ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது, அந்த ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும். அன்னைக்கு இந்த ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ராத்திரி அந்த டிக்வெண்டாமா ஃபால்ஸ்ல தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுக்கு பிறகுதான் அந்த ஹோட்டலுடைய வரலாற்றுல பல தற்கொலைகள் பதிவு செய்யப்பட்டது. அதனால அந்த ஹோட்டல்ல தங்கி உயிரோடு இருந்தவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டதுக்கு அவங்கள பல பேர் சொன்ன ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, நாங்க எப்பெல்லாம் ஒரு மன அழுத்தத்தோட அந்த நதிக்கரைக்கு பக்கத்துல போறோமோ அப்போலாம் எங்களை ஏதோ ஒரு மர்மமான குரல் அந்த நதிக்கரைக்குள்ள குதிக்க சொல்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குங்க? அந்த டிக்வெண்டமா ஃபால்ஸா பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வந்தது. 1500 காலகட்டத்துல இந்த நதிக்கரையை ஒட்டி வாழ்ந்த முயிஸ்கா பழங்குடியினர் மக்களை ஸ்பானிஷ் போர் வீரர்கள் அவங்க மறைச்சு வச்சிருந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க மேல படையெடுத்து வந்தாங்க. அன்னைக்கு பல பழங்குடியின மக்கள் இந்த டீக்வெண்டாமா ஃபால்ஸ்ல குதிச்சு தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கு பிறகுதான் இந்த நதிக்கரையே சபிக்கப்பட்டு பல அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்குதா. இதுக்கு பயந்து அந்த ஹோட்டலை 1990 முழுமையாக மூடப்பட்டது. அதுக்கு பிறகு 2013 தான் அந்த இடத்தை ஒரு மியூசியமா மாத்தி பல பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. என்னதான் மக்கள் அங்க போனாலும் அந்த ஹோட்டலுக்குள்ள யாரோ ஜன்னல்ல பாக்குற மாதிரியும் அதுக்குள்ள யாரோ நடமாடுற சத்தமும் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும்னு அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. 100 நாட்கள் ஒரு உண்மையான திகில் கதை இது நாள் ஒன்று. இது மாதிரி தினமும் பார்க்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.